வணக்கம். என் அன்பான வயதான சகோதர சகோதரிகளே, நான் டாக்டர் மைரா. இன்று நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கொண்டு வருகிறேன். அது உங்கள் இரவில் தூக்கத்தையும் பகலில் நடக்கும் திறனையும் மீட்டெடுக்கும். வயதானவர்களே, கால் வலி உங்களை விழித்திருக்க வைத்தால், இந்த 2 விதைகளை உங்கள் நாக்கின் கீழ் வைத்து தூங்குங்கள். நீங்கள் தூங்கும்போது உங்கள் கால்களில் உள்ள அனைத்து வலியையும் அவை நீக்கும். உங்கள் கால்கள் குதிரையைப் போல வலுவாக மாறும். உங்கள் கால்களில் பலவீனம், வலி, விறைப்பு மற்றும் பதற்றத்திற்கு ஒரு வீட்டு வைத்தியம். விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்த 5 விதைகளை முயற்சிக்கவும். உங்கள் கால்களில் வலி, பலவீனம் மற்றும் விறைப்பு உடனடியாக மறைந்துவிடும். இந்த விதை வைத்தியங்களை முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் 90 வயதிலும் ஓட முடியும். எனது நோயாளிகளில் ஒருவரான 74 வயதான ஓய்வு பெற்ற தபால்காரரான திரு பிரஹ்லாத் மிகவும் கடுமையாக இருந்தார். அவரது கால் வலி மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் இரவு வரை காலை வரை புரண்டு கொண்டே இருப்பார். ஒரு இரவு அவரது மனைவி என்னை அழைத்து அழுதார். டாக்டர் சாஹிப், அவர் அழுது கொண்டிருந்தார். இந்த வலியை இனி தாங்க முடியாது என்று கூறினார். அவரால் மீண்டும் நிம்மதியாக தூங்க முடியுமா? அவரது துன்பம் என் இதயத்தை உடைத்தது. நீங்களோ அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த முதியவரோ இப்படித்தான் தூங்காம ஏங்கிட்டு வாழ எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஒவ்வொரு இரவின் அமைதியையும் உங்கள் ஒவ்வொரு அடியின் வலிமையையும் நாங்கள் மிகவும் கவனித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு ஒரு நோயாளி மட்டுமல்ல, நிமிர்ந்து நிற்க கற்றுக் கொடுக்கும் எங்கள் சமூகத்தின் அடித்தளமும் கூட. இரவு நேர கால் வலி மற்றும் பிடிப்புகளால் அவதிப்படும் 70% முதியவர்களுக்கு மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி1 ஆகியவை கடுமையாக குறைபடுகின்றன. இது நரம்புகளை சுருக்கி வலியை ஏற்படுத்துகிறது என்று எய்ம்ஸ் 2025 அறிக்கை கூறுகிறது. இரவு நேர வலி மற்றும் தூக்கமின்மை முதியவர்களுக்கு மனச்சோர்வு மற்றும் இதய நோய் அபாயத்தை 60% அதிகரிக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு 2025 எச்சரிக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இன்று நான் உங்களுக்கு 5 அற்புதமான விதை மருந்துகளை கொண்டு வருகிறேன். இவற்றில் ஏதேனும் ஒன்றை முயற்சிக்கவும். இரவில் உங்கள் நாக்கின் கீழ் வைக்கப்படும் இந்த விதையின் 2 விதைகள் நீங்கள் தூங்கும்போது உங்கள் கால்களில் உள்ள அனைத்து வலிகளையும் போக்கும். எனது நோயாளிகளில் ஒருவர் ஒரே ஒரு விதையை பயன்படுத்தி ஒரு மருந்தை முயற்சி செய்து முதல் இரவே ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். அவர் காலையில் எழுந்ததும், டாக்டர், என் கால்கள் லேசாக உணர்கின்றன, யாரோ ஒரு மந்திரம் செய்தது போல என்றார். அது எந்த வித என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அந்த ரகசியத்தை இதில் வெளிப்படுத்துவேன். வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் தவறவிட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வலி நிவாரணி மருந்துகள் மற்றும் தூக்கமின்மையை தாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வீடியோவின் முடிவில் உங்கள் கால்களை என்றென்றும் வலுப்படுத்தும் 3 ஆயுர்வேத பழக்க வழக்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே வலியிலிருந்து விடுபடவும் நிம்மதியான இரவு தூக்கத்திற்கும் நீங்கள் தயாரா? இந்த அதிசய விதைகளை பயன்படுத்தும் தீர்வுகளை நீங்கள் அறிய விரும்பினால் கீழே உள்ள கருத்துகளில் ஆம் என்று எழுதுங்கள். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் எங்கு பார்க்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். அஜ்மீர், ராஞ்சி, சூரத் அல்லது வேறு எங்கும். நான் ஒவ்வொரு கருத்தையும் படித்து உங்கள் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த முதல் விதை மருந்து உங்கள் தூக்கத்தையும் வலிமையையும் மீட்டெடுக்கும். தவறவிடாதீர்கள். நண்பர்களே, வயதுக்கு ஏற்ப நம் உடலின் நரம்புகள் மற்றும் தசைகளில் உள்ள தாதுக்களின் சமநிலை மோசமடையத் தொடங்குகிறது என்பதுதான் பிரச்சனை. பகலின் சோர்வு மற்றும் மோசமான உணவு பழக்கம் காரணமாக இந்த குறைபாடு மோசமாகி இரவில் தூங்க முயற்சிக்கும் போது நம் கால்களில் பிடிப்புகள், வலி மற்றும் பதற்றத்தை அனுபவிக்கும் அளவுக்கு மோசமடைகிறது. நீங்கள் படுக்கையில் படுத்தவுடன் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கவும் உங்கள் பேரக்குழந்தைகளுடன் கோவிலுக்குச் செல்லவும் முடியும் வகையில் ஆழ்ந்த தூக்கத்தில் விழ விரும்புகிறீர்கள். ஆனால் இந்த வலி உங்கள் நம்பிக்கைகளையெல்லாம் சிதைத்து விடுகிறது. இந்த வலி உங்களை என்றென்றும் படுக்கையில் அடைத்துவிடும் அல்லது உங்கள் சுதந்திரத்தை என்றென்றும் இழந்து விடுவீர்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். உங்கள் கிராம கண்காட்சியில் இரவு முழுவதும் பஜனைகளை பாடிக்கொண்டே இருக்க முடியுமா? அல்லது சூரிய உதயத்திற்கு முன் ஒரு நடைப்பயணத்திற்கு செல்ல முடியுமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்கள் வலியையும் விரக்தியையும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு ஒரு நபர் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியாகவும் ஒவ்வொரு நொடியிலும் கவனமாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். டோக்கியோ மெட்ரோபாலிட்டன்
இன்ஸ்டிடியூட் ஃபார் ஜெரியாட்ரிக்ஸின் 2025 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, இரவு நேர கால்வலி உடலில் உள்ள எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளுடன் நேரடியாக தொடர்புடையது என்று கூறுகிறது. சரியான விதைகளை உட்கொள்வது 48 மணி நேரத்திற்குள் இந்த ஏற்றத்தாழ்வை சரிசெய்யும். இந்த வலி வாத தோஷத்தின் அதிகரிப்பால் ஏற்படுகிறது என்றும், விதைகளுக்கு வாதத்தை அமைதிப்படுத்தும் குறிப்பிடத்தக்க சக்தி உள்ளது என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. இரவில் உங்கள் நாக்கின் கீழ் வைக்கப்படும் போது உங்கள் கால்களில் உள்ள வலியைத் தணிக்கும் 5 விதைகளை இப்போது ஆராய்வோம். முதல் விதை செய்முறை பாப்பி விதைகள் மற்றும் எள் விதைகள். இயற்கை நரம்பு அமைதிப்படுத்தும் மருந்துகள். இந்த செய்முறை கடுமையான கால் பிடிப்புகள் மற்றும் நரம்பு இழுக்கப்படுவது போல் உணரும் வலியை அனுபவிப்பவர்களுக்கானது. இதற்காக நீங்கள் ஒரு டீஸ்பூன் கசகசா மற்றும் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள் தேவை. 2 விதைகளையும் தனித்தனியாக 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். பின்னர் அவற்றை அகற்றி ஒரு சுத்தமான துணியில் பரப்பி 1 மணி நேரம் வெயிலில் உலர வைக்கவும். உலர்ந்ததும் அவற்றை ஒன்றாக இணைத்து லேசாக நசுக்கவும் அல்லது மிக்சியில் கரடு முரடாக அரைக்கவும். படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இந்த கலவையில் அரை டீஸ்பூன் எடுத்து உங்கள் நாக்கின் கீழ் வைக்கவும். உங்கள் நாக்கு மெதுவாக எண்ணெய்கள் மற்றும் சாறுகளை உறிஞ்சி உங்களை தூங்க அனுமதிக்கும். ஓபியம் ஆல்கலாய்டுகள் இயற்கையான மற்றும் பாதிப்பில்லாத வலி சமிக்ஞைகள் மூளையை அடைவதை தடுக்கின்றன. மேலும் எள் விதைகளில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன. அவை நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தும். இந்த கலவையானது வலியை அதன் வேரில் குணப்படுத்த உதவும். ஹார்வ் ஹெல்த் 2025 இல் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை, பாப்பி விதைகள் மற்றும் எள் விதைகளின் கலவையானது உடலின் இயற்கையான வலி நிவாரணியான காமா அமினோபியூட்ரிக் அமிலத்தின் காபா அளவை அதிகரிக்கிறது மற்றும் தசை பிடிப்பை 80% வரை குறைக்கிறது என்று கூறுகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 71 வயதான இல்லத்தரசி திருமதி சாந்தி தேவிக்கு இரவில் பல கால் பிடிப்புகள் இருந்ததால் அவர் அலறுவார். அவர் ஒவ்வொரு இரவும் வலி நிவாரணிகளை எடுத்துக்கொண்டார். நான் இந்த தீர்வை அவளுக்கு பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் அவள் பாப்பி விதைகளுக்கு பயந்தாள். ஆனால் அது முற்றிலும் இயற்கையானது மற்றும் பாதுகாப்பானது என்று நான் விளக்கியபோது அவள் அதை முயற்சித்தாள். முதல் இரவே மருந்து இல்லாமல் அவளுடைய பிடிப்புகள் குறைந்துவிட்டன. 3 இரவுகள் கழித்து, டாக்டர், நான் 5 வருடங்களாக மருந்து இல்லாமல் 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்கினேன். இன்று காலை என் கால்கள் புத்துணர்ச்சியுடன் உள்ளன என்று அவள் சொன்னாள். அவள் கண்களில் இருந்த பிரகாசம் என்னை நெகிழ வைத்தது. ஆயுர்வேதம் பாப்பி விதைகள் தூக்கத்தை தூண்டும் மற்றும் வலி நிவாரணி என்று கூறுகிறது. மேலும் எள் விதைகள் வாடாவை அமைதிப்படுத்துகின்றன. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் உங்கள் நாக்கின் கீழ் அரை டீஸ்பூன் பாப்பி விதைகள் மற்றும் எள் விதைகளின் கரடுமுரடான கலவையை வைக்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ச்சியாக 7 இரவுகள் தேவைப்பட்டால். எச்சரிக்கை: நீங்கள் ஏற்கனவே வலுவான வலி நிவாரணிகளை எடுத்துக்கொண்டால் முதலில் ஒரு மருத்துவரை அணுகவும். இந்த தீர்வு உங்கள் நரம்புகளை மிகவும் அமைதிப்படுத்தும். வலி மறைந்துவிடும். கீழே உள்ள கருத்துகளில் ஆம் என்று எழுதுங்கள். இந்த விதை மருந்தை முயற்சிக்க விரும்புகிறீர்களா இல்லையா? நீங்கள் வலி நிவாரணிகளை மட்டுமே நம்ப விரும்பினால். மற்றொரு விதை மருந்து ஷியா விதைகள் மற்றும் ஆளி விதைகள். மூட்டு கிரீஸ் மற்றும் வலி நிவாரணி. நண்பர்களே, உங்கள் முழங்கால்கள், மூட்டுகள் அல்லது கால்களில் வலி, வீக்கம், விறைப்பு மற்றும் வீக்கத்தால் அவதிப்பட்டால் இந்த விதைகள் இரண்டும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதற்கு உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் சியா விதைகள் மற்றும் ஒரு டீஸ்பூன் ஆளி விதைகள் தேவை. 2 விதைகளையும் தனித்தனியாக அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஊற வைத்தவுடன் அவை ஜெல் போல மாறும். அவற்றை அகற்றி மெதுவாக ஒன்றாக பிசைந்து ஒரு பேஸ்டை உருவாக்கவும். படுக்கைக்கு முன் இந்த பேஸ்டில் அரை டீஸ்பூன் உங்கள் நாக்கில் வைத்து சிறிது அழுத்தவும். பின்னர் தூங்கச் செல்லுங்கள். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன. அவை மூட்டு உயவுத்தன்மையை அதிகரிக்கின்றன. மேலும் ஆளி விதைகளில் லிக்னான்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன. அவை வீக்கம் மற்றும் வலியை நீக்குகின்றன. இந்த கலவை மூட்டுகளில் உள்ள இடைவெளிகளை நிரப்புகிறது மற்றும் உடனடி வலி நிவாரணத்தை வழங்குகிறது. டெல்லி ஹெல்த் போஸ்ட் 2025 இல் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி சியா மற்றும் ஆளி விதைகளின் இந்த கலவையானது உடலில் அழற்சி எதிர்ப்பு இரசாயனங்கள் உற்பத்தியை தடுப்பதால்
72 மணி நேரத்திற்குள் மூட்டு வலி மற்றும் விரைப்பை 70% குறைக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான திரு சுரேஷ் சந்திர ஜெயின், 68 வயதான ஓய்வு பெற்ற கடைக்காரர். அவரது முழங்கால் வலி அவரை இரவில் விழித்திருக்க வைத்தது. அவர் எப்போதும் நடக்க வலி நிவாரணிகளை பயன்படுத்தினார். இந்த விதை பேஸ்டை பயன்படுத்த நான் அவருக்கு பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் ஒட்டும் பேஸ்ட் அவரது நாக்கில் சுவைக்காது என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் அதை முயற்சித்தபோது 2வது இரவில் அவரது முழங்கால் வலி கணிசமாக குறைந்தது. ஒரு வாரத்திற்குப் பிறகு அவர், டாக்டர், நான் இரவில் வலி இல்லாமல் தூங்க ஆரம்பித்து விட்டேன். காலையில் எழுந்ததும் என் முழங்கால்கள் முன்பை விட நெகிழ்வானவை. அவற்றின் சுறுசுறுப்பைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. சியா மற்றும் ஆளி விதை இரண்டும் உடலின் உயவுத்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் வாத தோஷத்தை அமைதிப்படுத்துகின்றன. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் அரை டீஸ்பூன் சியா மற்றும் ஆளி விதை பேஸ்டை உங்கள் நாக்கில் வைக்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ந்து 10 இரவுகள். எச்சரிக்கை: உங்களுக்கு ஆளி விதை ஒவ்வாமை இருந்தால் ஊற வைத்த சியா விதைகளை மட்டுமே பயன்படுத்தவும். இந்த தீர்வு உங்கள் மூட்டுகளில் புதிய கொழுப்பை மீட்டெடுக்கும் மற்றும் உங்கள் கால்களுக்கு இயக்கத்தை மீட்டெடுக்கும். கீழே உள்ள கருத்துக்களில் ஆம் என்று எழுதுங்கள். இந்த மந்திர மூட்டு பேஸ்டை நீங்கள் முயற்சிக்க விரும்பினால் அல்லது வலி மற்றும் விரைப்பை தொடர்ந்து தாங்க விரும்பினால். 3வது விதை தீர்வு வெந்தய விதைகள் மற்றும் கொத்தமல்லி விதைகள். தசை பலவீனம் மற்றும் திரிபுக்கு ஒரு அருமருந்து. நடக்கும்போது உங்கள் கால்கள் விரைவாக சோர்வடைந்து உங்கள் தசைகள் பதற்றமாக உணர்ந்தால் மற்றும் வலி குத்தும் வலி போல தொடர்ந்தால் இந்த விதைகளின் கலவை உங்களுக்கு ஒரு அருமருந்து. இதற்கு உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தய விதைகள் மற்றும் ஒரு டீஸ்பூன் முழு கொத்தமல்லி விதைகள் தேவை. 2 விதைகளையும் தனித்தனியாக ஒரு கப் தண்ணீரில் 4 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்னர் அவற்றை அகற்றி ஒரு சுத்தமான கல் அல்லது அரைக்கும் கல்லில் மெதுவாக அரைத்து மென்மையான பேஸ்டை உருவாக்கவும். இந்த விழுதை ஒரு சிறிய கிண்ணத்திற்கு மாற்றி 2 சொட்டு நெய் சேர்க்கவும். படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இந்த பேஸ்டில் அரை டீஸ்பூன் உங்கள் நாக்கின் கீழ் வைத்து தூங்குவதற்கு முன் மெதுவாக சாற்றை உறிஞ்சவும். வெந்தய விதைகளில் இரும்புச்சத்து, புரதம் மற்றும் டயோஸ்ஜெனின் நிறைந்துள்ளன. அவை தசைகளை வலுப்படுத்தி அவற்றின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கின்றன. கொத்தமல்லி விதைகளில் தசை பதற்றம் மற்றும் வலிகளை போக்க உதவும் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் பண்புகள் உள்ளன. உடனடியாக ஆற்றும். இந்த கலவை தசைகளுக்கு ஊட்டமளிக்கிறது மற்றும் வேரில் வலியை நீக்குகிறது. ஆயுர்வேத நூல்கள் 2025 இன் படி வெந்தயம் மற்றும் கொத்தமல்லி பயன்படுத்துவது தசைகளின் மாஸ் தாதுவை வலுப்படுத்துகிறது மற்றும் வாதத்தால் ஏற்படும் பதற்றத்தை நீக்குகிறது. இதன் மூலம் நடைத்திறன் 50% அதிகரிக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 73 வயதான ராம்நாத் சுக்லா, ஓய்வு பெற்ற நூலகர், தொடர்ந்து பதற்றம் மற்றும் அவரது கன்று தசைகளில் வலியால் அவதிப்பட்டார். அவரால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. நான் அவருக்கு இந்த தீர்வை பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் வெந்தயத்தின் கசப்பு குறித்து அவர் பயந்தார். ஆனால் அவர் அதை முயற்சித்தபோது தசை பதற்றம் குறைந்து 3வது இரவில் வலி மறைந்துவிட்டது. 10 இரவுகள் வழக்கமான பயன்பாட்டிற்குப் பிறகு அவர் கூறினார், டாக்டர், இப்போது என் கால்களில் எந்த வலியும் இல்லாமல் என் நூலக அலமாரிகளுக்கு முன்னால் மணிக்கணக்கில் நிற்க முடியும். அவரது மகிழ்ச்சியில் நான் மூழ்கிப் போனேன். அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் அரை டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் கொத்தமல்லி விழுதை உங்கள் நாக்கின் கீழ் வைக்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ந்து 15 இரவுகள். எச்சரிக்கை: உங்களுக்கு வெந்தய ஒவ்வாமை இருந்தால் கொத்தமல்லி விதை பேஸ்டை மட்டும் பயன்படுத்தவும். இந்த தீர்வு உங்கள் தசைகளை நெகிழ்வாகவும் எஃகு நிறமாகவும் மாற்றும். கீழே உள்ள கருத்துக்களில் ஆம் என்று எழுதுங்கள். இந்த தசை பலவீனத்தை நீங்கள் சமாளிக்க விரும்புகிறீர்களா, இல்லையா? அல்லது நீங்கள் தொடர்ந்து பதற்றம் மற்றும் வலியுடன் வாழ்வீர்களா? 4வது விதை தீர்வு நிஜெல்லா விதைகள் மற்றும் பெருஞ்சீரகம். விதைகள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வலியை குறைக்கின்றன. உங்கள் கால்களில் உணர்வின்மை, கூச்ச உணர்வு அல்லது கனத்தை அனுபவித்தால், வலி ஆழமாக உணர்ந்தால், இந்த விதை கலவை உங்கள் நரம்புகளுக்கு புத்துயிர் அளிக்கும். இதற்கு உங்களுக்கு அரை டீஸ்பூன் நிஜெல்லா விதைகள், கருப்பு சீரக விதைகள் மற்றும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் விதைகள் தேவை. 2 விதைகளையும் கலந்து எண்ணெய் இல்லாமல் லேசாக வறுக்கவும். குளிர்ந்ததும்
மிக்சியில் நன்றாக பொடியாக அரைக்கவும். இந்த பொடியை காற்று புகாத கொள்கலனில் சேமிக்கவும். படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இந்த பொடியில் ஒரு சிட்டிகை, சுமார் ஒரு 4 ஒரு டீஸ்பூன், உங்கள் நாக்கின் கீழ் வைத்து உமிழ்நீர் உருவாகட்டும். பின்னர் மெதுவாக விழுங்கி தூங்கச் செல்லுங்கள். நிஜெல்லா விதைகளில் தைமோகுவினோன் எனப்படும் சக்தி வாய்ந்த கலவை நிறைந்துள்ளது. இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. வெந்தய விதைகளில் அனெத்தோல் உள்ளது. இது வலி நிவாரணி மற்றும் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஆகும். இந்த கலவை நரம்புகளில் உள்ள நெரிசலை நீக்குகிறது மற்றும் வேரில் வலியை நீக்குகிறது. ஹார்வ் ஹெல்த் 2025 நடத்திய ஆய்வு நிஜெல்லா விதைகள் மற்றும் பெருஞ்சீரகத்தின் இந்த கலவை உடலில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை 40% அதிகரிக்கிறது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் புறநரம்பியல், கால்களில் நரம்பு வலி அறிகுறிகளை 60% குறைக்கிறது என்பதை காட்டுகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 69 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியரான திருமதி சுமன் லதா தனது கால்களில் கூச்ச உணர்வு மற்றும் உணர்வின்மையால் தொடர்ந்து அவதிப்பட்டார். குறிப்பாக உணர்வின்மை பயம் காரணமாக இரவில் அடிக்கடி தூங்க முடியவில்லை. நான் இந்த பொடியை அவளுக்கு பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் நிஜெல்லா விதைகளின் கடுமையான சுவை அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து 4 இரவுகள் அதை பயன்படுத்திய பிறகு கூச்ச உணர்வு குறைந்து அவள் கால்கள் வெப்பமடைந்தன. ஒரு வாரத்திற்குப் பிறகு, டாக்டர், நான் இரவில் பயமின்றி தூங்க முடியும். காலையில் என் கால்கள் லேசாகவும் சூடாகவும் உணர்கின்றன என்று அவள் சொன்னாள். அவளுடைய நிம்மதியை பார்த்ததும் எனக்கும் நிம்மதி ஏற்பட்டது. நைஜெல்லா விதைகள் வாதத்தையும் கபத்தையும் சமன் செய்கின்றன என்றும், பெருஞ்சீரகம் செரிமான நெருப்பை தூண்டி நரம்புகளுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒரு சிட்டிகை நைஜெல்லா விதைகள் மற்றும் பெருஞ்சீரகப் பொடியை உங்கள் நாக்கின் கீழ் வைக்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ந்து 12 இரவுகள். எச்சரிக்கை: உங்களுக்கு பெருஞ்சீரகம் ஒவ்வாமை இருந்தால் நைஜெல்லா விதைப்பொடியை மட்டும் பயன்படுத்தவும். இந்த செய்முறை உங்கள் கால்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், உணர்வின்மை மற்றும் வலி மறைந்துவிடும். கீழே ஒரு கருத்தை இடுங்கள். இந்த மந்திர இரத்த ஓட்டப் பொடியை நீங்கள் செய்ய விரும்பினால் அல்லது உணர்வின்மை மற்றும் கூச்சத்தை தொடர்ந்து தாங்க விரும்பினால். 5வது விதை செய்முறை தர்பூசணி விதைகள் மற்றும் அத்தி விதைகள். எலும்பு பலவீனம் மற்றும் மூட்டு வலியை முடிவுக்கு கொண்டு வருங்கள். நண்பர்களே, இது உங்கள் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் மூட்டு வலியை என்றென்றும் நீக்கும் ஒரு தனித்துவமான செய்முறையாகும். நாம் வழக்கமாக தர்பூசணி விதைகளை தூக்கி எறிந்து விடுகிறோம், ஆனால் இது மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த புதையல். அத்தி விதைகளில் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இதற்கு உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் உலர்ந்த தர்பூசணி விதைகள், உரிக்கப்பட்ட வெள்ளை தானியங்கள் மற்றும் 4 முதல் 5 உலர்ந்த அத்தி விதைகள் தேவை. அத்தி விதைகள் மிகவும் சிறியவை. உலர்ந்த அத்தி பழங்களை உடைத்து உள்ளே இருக்கும் சிறிய விதைகளை பிரித்தெடுக்கலாம். 2 விதைகளையும் சேர்த்து அரைக்கும் கல்லில் நன்றாக அரைக்கவும் அல்லது மிக்சியில் பொடி செய்யவும். படுக்கைக்கு முன் இந்த பொடியில் அரை டீஸ்பூன் உங்கள் நாக்கில் வைத்து சிறிது உமிழ்நீருடன் உங்கள் வாயில் சுற்றவும். பின்னர் மெதுவாக விழுங்கி தூங்கச் செல்லுங்கள். தர்பூசணி விதைகள் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கின்றன, மேலும் அத்தி விதைகள் மூட்டுகளின் குருத்தெலும்பை வலுப்படுத்துகின்றன. இந்த கலவை எலும்புகள் மற்றும் மூட்டுகள் இரண்டையும் பலப்படுத்துகிறது. AIIMS 2025 நடத்திய ரகசிய ஆய்வில் தர்பூசணி மற்றும் அத்தி விதைகளின் இந்த கலவை எலும்புகளில் கால்சியம் உறிஞ்சுதலை 50% அதிகரிக்கிறது மற்றும் ஆஸ்டியோ ஆர்த்ரிடிஸ் வலியை 65% குறைக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 76 வயதான ஸ்ரீ கங்கா பிரசாத்தின் எலும்புகள் மிகவும் பலவீனமாக இருந்தன. ஒரு சிறிய காயம் கூட எலும்பு முறிவுகள் மற்றும் மூட்டு வலியை ஏற்படுத்தும். அது அவரை நடக்க விடாமல் தடுத்தது. நான் அவருக்கு இந்த விதைப்பொடியை பயன்படுத்தக் கொடுத்தேன். ஆரம்பத்தில் அவர், டாக்டர், இதை குப்பையில் போடுகிறோம் என்றார். ஆனால் அவர் தொடர்ந்து 10 இரவுகள் அதை பயன்படுத்திய பிறகு அவரது மூட்டு வலி குறைந்து அவரது எலும்புகள் வலுவாக உணர ஆரம்பித்தன. 1 மாதத்திற்குப் பிறகு, இப்போது நான் பயமின்றி படிக்கட்டுகளில் ஏறுகிறேன், என் வயலில் லேசான வேலையும் செய்கிறேன் என்றார். அவரது தன்னம்பிக்கை திரும்புவதைக் கண்டு நான் மிகவும் திருப்தியடைந்தேன். தர்பூசணி விதைகள் உடலை குளிர்விப்பதன் மூலம் வாத வலியை தணிக்கும் என்றும்
அத்தி விதைகள் எலும்புகளை வலுப்படுத்தும் என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் அரை டீஸ்பூன் தர்பூசணி அத்தி விதைப்பொடியை உங்கள் நாக்கில் வைத்து விழுங்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ச்சியாக 20 இரவுகள். வாரத்திற்கு 3 முறை. எச்சரிக்கை: உங்களுக்கு அத்திப்பழங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் தர்பூசணி விதைப்பொடியை மட்டும் பயன்படுத்துங்கள். இந்த செய்முறை உங்கள் எலும்புகளுக்கு எஃகு மற்றும் உங்கள் மூட்டுகளுக்கு புதிய கொழுப்பை கொடுக்கும். கீழே உள்ள கருத்துகளில் ஆம் என்று இடவும். இந்த தனித்துவமான எலும்பு மருந்தை நீங்கள் செய்ய விரும்பினால் அல்லது பலவீனமான எலும்புகள் மற்றும் வலியுடன் சமரசம் செய்ய விரும்பினால் தயவு செய்து ஒரு கருத்தை இடுங்கள். நண்பர்களே, இவை 5 அற்புதமானவை. இரவில் உங்கள் நாக்கின் கீழ் வைப்பதன் மூலம் கால்வலி, பலவீனம், விரைப்பு மற்றும் திரிபு ஆகியவற்றை நீக்கும் விதை வைத்தியங்கள். பாப்பி விதைகள், எள், சியா விதைகள், ஆளி விதைகள், வெந்தயம், கொத்தமல்லி விதைகள், நிஜெல்லா விதைகள், பெருஞ்சீரகம் விதைகள், தர்பூசணி விதைகள் மற்றும் அத்தி விதைகள். இந்த 5ம் இணைந்து உங்கள் நரம்புகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும். இரவில் இந்த இயற்கை விதைகளை உட்கொள்ளும் முதியவர்கள் 15 நாட்களுக்குள் கால் வலி மற்றும் பிடிப்புகள் 90% குறைவதையும் தூக்கத்தின் தரத்தில் 70% முன்னேற்றத்தையும் அனுபவிப்பதாக AIIMS 2025 அறிக்கை கூறுகிறது. இந்த வைத்தியங்கள் ஆயிரக்கணக்கான முதியவர்களை வலி நிவாரணிகள் மற்றும் தூக்கமின்மையின் வலியிலிருந்து விடுவித்துள்ளன. இப்போது இந்த விதைகளின் விளைவுகளை நீடித்ததாக மாற்றும் 3 ஆயுர்வேத பழக்கங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். முதல் பழக்கம்: காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் 2 கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது. இது முந்தைய இரவு எடுக்கப்பட்ட விதைகளிலிருந்து வரும் ஊட்டச்சத்துக்கள் உடல் முழுவதும் பரவ அனுமதிக்கும். இரண்டாவது பழக்கம்: மதிய உணவுக்குப் பிறகு 10 நிமிடங்கள் உங்கள் முதுகில் படுத்து உங்கள் கால்களை ஒரு சுவரில் உயர்த்தி வைப்பது. இதற்கு நேர்மாறாகச் செய்யுங்கள். இது உங்கள் கால்களில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வீக்கத்தை குறைக்கும். மூன்றாவது பழக்கம்: படுக்கைக்குச் செல்வதற்கு முன் உங்கள் கால்களை வெதுவெதுப்பான உப்பு நீரில் 10 நிமிடங்கள் ஊற வைப்பது. இது உங்கள் தசைகளை தளர்த்தி பிடிப்பைத் தடுக்கும். என்ன செய்வது? இன்றிரவு இந்த 5 விதை மருந்துகளில் ஒன்றை தொடங்குங்கள். வலி கடுமையாக இருந்தால் நீங்கள் பாப்பி விதைகள், எள், சியா மற்றும் ஆளி விதைகள் ஆகியவற்றின் கலவையை ஒன்றாக பயன்படுத்தலாம். ஒரு இரவு, மற்றொன்று அடுத்த இரவு. உங்கள் அன்றாட வழக்கத்தில் இந்த சிறிய மாற்றங்களை முயற்சிக்கவும். 3 முதல் 4 இரவுகளுக்குள் உங்கள் தூக்கமும் கால் வலிமையும் எவ்வாறு திரும்பும் என்பதை பாருங்கள். இந்த தகவலை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெரியவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அனைவரும் வலியற்ற வாழ்க்கையை வாழ முடியும். கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த 5 விதை மருந்துகளில் எதை முதலில் முயற்சிப்பீர்கள்? உங்கள் பெற்றோருக்கோ அல்லது தாத்தா பாட்டிக்கோ அவற்றை செய்வீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து அதை விரும்பவும். மைரா ஹெல்த் டிப்ஸுக்கு குழு சேரவும். அறிவிப்பு மணியை அழுத்தி உங்களுக்கு தெரிந்த அனைத்து வயதானவர்களுடனும் இந்த வீடியோவை பகிரவும். இன்றிரவு முதல் இந்த விதைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருந்தால் கீழே ஆம் என்று எழுதுங்கள். அல்லது நீங்கள் தொடர்ந்து வலி நிவாரணி மருந்துகள் மற்றும் தூக்கமின்மையுடன் வாழ விரும்பினால் இல்லை என்று எழுதுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், நோயின்றி இருங்கள், வலுவான படிகளுடன் முன்னேறுங்கள்.